அப்பா சௌக்கியமா? சௌக்கியம்தாம்மா. நீ இன்னைக்கு என்ன வீடியோ போட போற? இன்னைக்கு இந்த ஃபேன்ல இருந்து உள்ள அந்த காயில் எப்படி எடுக்கலாம்னு காட்ட போறேன். சரிங்களா? சரியா? இது எதுக்குன்னா நம்மளுடைய கடைசியா நம்ம ஒரு மோட்டர்ல இருந்து ஒரு காயில் எடுத்தோம்ல, காப்பர் எடுத்தோம்ல, அந்த வீடியோல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஃபேன்ல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பழைய கடையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒருத்தங்க தெரியாதுன்னு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக இந்த வீடியோ போட போறோம். சரியா? சரி. அதுக்கு ஃபேன் குள்ளதா? நம்ம இது ஃபேன் குள்ளது. இப்போ என்ன இதுல காப்பர் இருக்குமா அலுமினியம் இருக்குமான்னு தெரியல. அலுமினியம் இருந்தா ரொம்ப நஷ்டம். நானும் பயந்துட்டே தான் கலத்த போறேங்க. ஏன்னா இது ஃபேன் வந்து ப்ரீமியம்னு ஒரு கம்பெனி. இது காப்பரா அலுமினியமான்னு தெரியல. நம்ம கலத்தி பார்க்கலாம். சரியா? சரி. இப்போ அந்த அங்கிளுக்காண்டி அந்த ஒரு அங்கிள் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு அங்கிள் இல்ல, உனக்கு அங்கிள். சரியா? அவங்க கேட்டிருந்தாங்க ஃபேன்ல எப்படி எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் எடுக்க போறோம். எல்லா ஸ்கூலையும் கலத்திக்கலாம். சரியா? ஓகே. இப்போ என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது ஈஸி தான்மா. இதுக்கு தேவையானது ஒரு ஸ்க்ரூ டிரைவரு, ஒரு நோஸ் பிளேயரு, இந்த ஒயர் சீவர ஒரு இது. அலுமினியம்னா ரொம்ப நஷ்டம் தானே? ஆமாம், அலுமினியம்னா ஒன்றுங்க. நான் காப்பர் ரேட்டுக்கு தான் ஃபேன் எல்லாம் வாங்குவோம். பார்க்கலாம். இது ஓபன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தானா? இது ஓபன் பண்ணி ஈஸிக்கு அலுமினியம் அந்த உள்ள காயில் எடுக்கிறது ஈஸி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா சார் இதை எடுக்கிறதே ஒரு ஈஸியா? பழைய கடையில் இதுதான் இன்ட்ரெஸ்டாக இருக்குமா. அந்த பிரிக்கிற வேலை தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியா? சர்ப்ரைஸாக இருக்கும். அலுமினியம் இருக்குமா காப்பர் இருக்குமா. இது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை. லாஸ்ட் மோட்டார் வீடியோ போடுறதுல கேட்டிருந்தாங்க. ஆமாம், அந்த வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த எடுத்தாச்சு. சரியா? இதில் காப்பர் தானா? அப்பெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துடலாம். அது வாட்ஸ்அப். சரி, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகேவா? இதை வச்சிடும். இப்போ இதுதான் காயில். சரியா? இந்த காயில தான் நம்ம வந்து எடுக்கணும். இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ முதல் காப்பரான்னு டெஸ்ட் பண்ணிடும். ஓகே. இது வந்து நம்மளுக்கு காப்பர் தான். சரியா? எப்படி உள்ள கோல்டன் கலர் தெரியுதா? இந்த உள்ள கோல்டன் அலுமினியம்னா ஒயிட்டா தெரியும். சரியா? சரி, இதை எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்னா இதை நல்லா மேலே தண்ணி விட்டுக்கணும். நம்ம வீடியோ இப்போ நிறைய பேர் பார்க்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஆமாம், இன்னும் நிறைய பேரை பார்க்க சொல்லுங்க. நிறைய லைக்ஸ்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. அதனால் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்குலாம் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோ. சரியா? வீடியோ தெரியும். அதனால இப்போ நஷ்டம் கிடையாது. ஆமாம், நல்ல வேலை. நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்க சொல்லு, நிறைய ஃபாலோவர்ஸ் வர சொல்லு, சப்போர்ட் பண்ண சொல்லு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு லைக் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. சரி, இந்த இப்போ எடுத்துட்டோமா? இந்த கட்டரை வச்சு கட் பண்ணணும். அவ்வளோதான். ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்குப்பா. இந்த கட்டர் வச்சு கட் பண்றது ஈஸி இல்லையா? அது கட்டர் வச்சு கட் பண்ண ஈஸி தான். ஈஸியா கட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி தான். முதல்ல கட் பண்றது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டவா? ஓகே. கட் பண்ணிட்டியா? ஆமாம்மா, ஒரு லேயர் கட் பண்ணியாச்சு. செகண்ட் லேயர் இதை எடுத்துட்டு தான் கட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை திருப்பிட்டு இந்த நோஸ் பிளேயரை வச்சு அவ்வளோதான். இது பேர் நோஸ் பிளேயரா? வந்துச்சா? வந்துச்சு. ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். உள்ள விட்டு இப்படி தென்னுனா வந்துச்சு. சரி, நான் எதுக்கு நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா என் அக்கா வந்து ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போயிட்டா. அதான் அவன் 6 மணிக்கு தான் வருவா. ஆமா. இது காப்பர் தான். எப்படி சொல்றது தெரியுமா? உள்ள பாத்தியா இந்த கட் பண்ண இடத்துல ஒயிட்டா இல்லையா? அதே கலர்ல இருக்கா? அதே கலர்ல இருந்தா காப்பர். அதில் ஒயிட்டா இருந்தா
இங்கே மட்டும் ஏன்ப்பா லேசா ஒயிட்டா இருக்கு? அதெல்லாம் கிடையாது. ம். நல்லா ஒயிட்டா இருந்தா இதா இருக்குமோ? காப்பரா? அலுமினியம்னா வெயிட்டே இருக்காது. இதுனா வெயிட் இருக்கு. பாரு இதை காட்டு, இதான் ஈஸியாக வரும். அவங்களுக்கு இதை காட்டு. இப்படி நோஸ் பிளேயர் வச்சு தென்னாலே ஈஸியாக வந்துடும். அப்படியே அழுத்திட்டு எடுத்தாலே வந்துடுச்சு. ஆமாம், ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. அது ஒருத்தங்க கேட்கறதுனால அவங்களுக்கு சிலவங்க இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறீங்களா அப்படிங்காங்க. எத்தனையோ பேர் என்னென்ன தப்பாக வீடியோ போடுறாங்க. நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டால் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பாரு, இது நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதனால அவங்க கேட்குறாங்க இதை எடுக்கிறது எனக்கு சொல்லித்தாங்கன்னு. ஸோ அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. சரியா? இப்போ ஒரு லேயர் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த லேயரை எடுக்க போகிறேன். சரியா? அடுத்த லேயர் எடுத்துட்டு அடுத்து இதே ப்ராசஸ் தான். சரியா? அடுத்த லேயர் நான் எடுத்துட்டு சொல்கிறேன். அப்பா செகண்ட் லேயர் எடுத்துட்டியா? ஆமாம்மா, எல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈஸியாக வருதா? ஈஸியாக வந்துடுச்சு. ஆமாம். நாங்கள் வந்து தப்பான விஷயங்கள்லாம் போடல. ஒரு சில பேர் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க. நாங்கள் எதுவுமே தப்பாக நாங்கள் எதுவுமே தப்பாக செய்யலை. அதனால இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். எல்லாம் எடுத்துட்டோமா? அவ்வளோதான். காப்பர்லாம் தனியாக எடுத்தோம். இதுதான் ஃபேனில் இந்த ரெண்டு பொருள் இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். ஆமாம், இது இந்த 3 பொருள் வேணும். மோட்டர் எடுக்கிறதுல நீ ஒரு இது கம்பி மாதிரி போட்டு எடுத்தல, அது பெருசுனால அப்படி. இது காப்பர். இது வந்து இவ்வளோ ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? ஒருத்தங்க கேட்டாங்களா, அவங்க தான் இதுதான் காப்பர். சரியா? ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாமி எல்லாத்தையும் காப்பாத்துங்க. நன்றி, வணக்கம். என்னப்பா ஆஃப் ஆக மாட்டேங்கி?